ஹலோ யூஎஸ் நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் திமுகவை யாராவது எதிர்த்து கட்சி ஆரம்பித்தான்னு வச்சுங்களேன், அவங்களோட முதல் வேலை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு செய்யின்னு செய்வாங்க. எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிப்பாங்க. அவங்கள எப்படியாவது மக்கள் மத்தியில் இவங்க வேலைக்கு ஆகாதவங்க, திமுக தான் ஸ்ட்ராங்கான கட்சி, எங்களை எதுக்கு எவனுமே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இல்லை ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அது முடியாமல் இல்லை நமக்கு தான் வீக் ஆகுது, நம்மளை தான் திருப்பி அடிக்கிறாங்க, நம்ம தோற்றுருவோம் வரப்போகிற எலெக்ஷனில் அப்படின்ற நிலைமை வரும்போது அவங்க பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தில் கையில் எடுப்பாங்க. ஒன்று, யாரெல்லாம் திமுகக்கு ஆதரித்து அந்த எதிர்த்து வந்த கட்சியை அசிங்கமாக அவதூறுலாம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க திடீர்னு நல்லவங்க மாதிரி இல்லை நாங்கள் அரசியல் ரீதியாக தான் பேசியிருக்கணும், தனிப்பட்ட விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மோடுக்கு தன்னை நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஒரு தோரணையை கிரியேட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மக்களை மூளை செலவை செய்கிறதுக்குன்னு ஒரு வேலை பண்ணுவாங்க. அது பத்திரிகை வைத்து பல காலமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யூடியூப் மூலிமா அதை இளைஞர்கள் மத்தியில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கையில் எடுப்பாங்க. அப்படி ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற இந்த தேர்தல் வரப்போகிற இந்த ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அதை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. இதை பற்றின உங்களுக்கு புரிதல் இல்லை அறிவு நிறையா வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் பல தகவல்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நானும் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகிற நாட்களில் இந்த எஸ்ஐஆர்னா என்ன, ஏன் அதை தாவேக்கா எதிர்க்குது, ஏன் மற்ற கட்சிகள் எதிர்க்குது, அதோடைய பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையும் நான் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா என்னுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அறிவு புரிதல் கொடுக்கணும். அது என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட முடியும் அப்படின்னும் போது பல விஷயங்களையும் நான் சேர்த்து தான் கொடுக்க முடியும். ஸோ நேற்று நான் எஸ்ஐஆர் பற்றின ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் திமுக எந்த அளவுக்கு மூளைச்செலவை செய்யுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பதிவு பண்ண போகிறேன். திருப்பி நாளைக்கு எஸ்ஐஆர் பற்றி வீடியோ வரும். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான அரசியல் புரிதல் கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு குள்ளநரி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே பல ஏவல் நாய்களை இல்லை கூலிகளை இல்லை கொத்தடிமைகளை இந்த திமுக ஏவி விட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லேடி ஒன்று, இந்த லேடி எப்போ நீங்கள் அதிகமாக மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நாய்த்தமிழ் குரூஸோடைய அந்த விஜயலட்சுமி அக்கா இருந்தாங்கல்ல, அந்த அக்கா சீமானை வச்சு செய்யும்போது அந்த அக்கா கூட நின்று சீமானை இவங்களும் வச்சு செஞ்சவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இதுக்கு வேலைக்காகாது, நம்ம இங்கே போனால் டம்மி பீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு தோரணை கிரியேட் பண்ணிட்டு பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்போ என்ன பண்ணாங்க, நடிகர் விஜய் போல அவன் ரசிகர் ஹேர் கட் பண்ணுவான், நடிகர் விஜய் போல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவான், நடிகர் விஜய் போல டம் அடிப்பான், நடிகர் விஜய் போல சரக்கு அடிப்பான், நடிகர் விஜய் போல தாய் தாப்பனை விட்டு போயிடுவான், நடிகர் விஜய் போல கட்டின பொண்டாட்டிய புள்ளியை விட்டுட்டு ஃபிளைட்ல திரிஷா கூட பறப்பான், அது போல அவன் யாருன்னா லவ் பண்ண கூட பறப்பான். ஸோ இவங்க தான் அது. இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்க, எப்படிலாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியும். ஒரு கட்டத்தில் போய் விஜய் ரசிகர்களுக்கு யாருமே பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்ற லெவலில் இறங்கிலாம் பேசியிருக்கு இந்த வீரலட்சுமி அப்படின்ற இந்த பெண்மணி. ஸோ அப்போ இவங்களுடைய அந்த வன்மம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்கள். விஜய் அவர்களே எந்த அளவுக்கு பர்சனலாக தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லாவேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்களே வணக்கம். உங்களை நான் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்தில் உங்களை நான் தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசினதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருமையில் பேசுனதுக்கும் இந்த நேரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள்கிட்ட நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு
கூறுகிறேன். ஏன் இந்த பவ்யம், எதற்காக இந்த பவ்யம் அப்படின்னு தான் நம்ம இவங்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. ஏன் இதை பேசும்போது உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து பேசுகிறோமே அப்படின்னு உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்களாம் வந்து பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள்னு வந்து சொல்லியிருக்கீங்கல்ல. விஜய் அவர்கள் நேற்று தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். நான்லாம் வந்து பல வருஷமாக அரசியலே இருக்கிறேன், அரசியலில் ஊறி இருக்கேன் அப்படின்லாம் வந்து புருடா விட்ட இந்த வீரலட்சுமி இன்றைக்கி அந்த வீரம் எங்கே போச்சுன்னு தெரியல. இன்றைக்கி வெறும் லட்சுமியாக வந்து நின்றுக்கிட்டு நான் வந்து பேசுனது தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம பசங்க மத்தியில் எப்படி மைண்டில் போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தியா என் தலைவனை பற்றி நீ பேசுனேன்னா இதுதான் உனக்கு நிலைமை, கடைசியில் நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னு. இதற்காக வந்து இவங்களை வந்து யாரும் மிரட்டி இவங்களை மன்னிப்புலாம் கேட்க வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. இது எல்லாமே ஒரு ட்ராமா செட்டப், இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டு செட்டப். இனி வரப்போகிற தேர்தல், அதாவது இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. இந்த 4-5 மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விஜய் அவர்களை வந்து எதிர்க்காமல், ஆமாம்மா அவர் வந்து அவர் மாற்றம் வரட்டுமே, அவர் வந்து அவர் நல்லவர் தானே, அவருடைய கருத்தியில் தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அவருடைய அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் அவருடைய பர்சனலை நாங்கள் வந்து டச் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மோடுக்கு இவங்களாம் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோக்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தம்பிகளாக நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அவசர கொடுக்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களை தலையில் தூக்கி வச்சும் கொண்டாடுறீங்க, தொப்புக்கட்டின்னு போட்டு மிதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வந்து வரும்போது ஓகே வர்றாங்க அப்படின்ற அக்செப்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த மோடுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு. பட் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இதெல்லாம் மக்களுக்கான அரசியலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மக்களை வைத்து அவர்களுக்கான அரசியலை தேடி அதை வந்து பெற்று அதன் மூலிமா அவர்கள் குடும்பம், அவர்கள் வாரிசுகள், அவர்கள் 10 தலைமுறைக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க ஒழிய மக்களை அவங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்த்தது கிடையாது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இவங்க மன்னிப்பு கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அரசியல் கருத்தில் விஜய் அவங்க எதிர்த்தா ஏதாவது ஒரு ட்வீட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்குவமாக போடுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்காது. அப்படியே மேலோட்டமாக தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் இதை அவர் செஞ்சுருக்கலாமே, இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே வேறு விஷயத்தை பூத்துறதுக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு கொத்தடிமை கூட்டத்தோடைய ஒரு அங்கம் தான் இந்த வீரலட்சுமி அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிரெயின் வாஷ், அதாவது இது ஒரு டைப் ஆஃப் மக்களை மடைமாற்றும் செயல் அப்படின்னா, வேற ஒரு செயலை இன்னைக்கு திமுக அது வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இன்றைய இளம் தலைமுறையினர் அவங்களுக்கான அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கால சூழல் இருக்கிறப்போ, இளம் தலைமுறையினர் மத்தியில அரசியலுக்கான பார்வை எப்படி இருக்கு, அவங்க அரசியலை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சியை தான் இருக்கும். சென்னையில இதே மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தணும். ஒவ்வொரு பகுதிக்கும் போய் நடத்தி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை அத்தனை பேரையும் வந்து ஒருங்கிணைக்கணும். இப்போ இந்த அக்கா சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்களை சந்தித்து அவர்களுக்கான புரிதலை உண்டாக்குறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் பதில் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் இவங்க அவங்களோட எடிட்டரையும் கொண்டு வந்து வேற ஒரு விஷயத்துக்கும் விளக்கத்தை கொடுக்குறாங்க. குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிறகும் கூட விஜய் தரப்பு எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் கரூர் சம்பவத்திற்கு காரணமாக எங்களால் கருத முடியுமே தவிர, இதில் ஊடகத்தின் மீது தவறு என்று அஜித் சொல்வது முற்றிலுமாக ஏற்க முடியாத கூற்று. இதில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அஜித் அவர்களை மேற்கோள் காட்டி அஜித் அவர்கள் அன்னைக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் வந்து இதற்கு வந்து உடந்தை, எது கரூர் சம்பவத்துக்கு உடந்தை, ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள் மட்டும் பொறுப்பேற்றுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னது நாங்கள் ஒத்துக்க முடியாது, நாங்கள் எங்கள் வேலையை கரெக்டாக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆளு சில தரவுகளை கொண்டாந்து கொடுப்பான். அது என்னன்னு முதல்ல பாருங்க. மதுரை நடந்த ஷோல எந்த அளவுக்கு வெயில் இங்க சுட்டரித்தது, இவர் எப்படி எல்லாம் சுதாரிக்கணும் தேவைக்க கட்சி அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்பெஷல் கட்டுரையை ஒன் இந்தியா தமிழ்ல வெளியிட்டு வந்தது. மதுரை மாநாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் அங்க வந்து தொண்டர்கள் எல்லாம் படாதபட்டார்கள் அப்படிங்கிறதையும் ஸ்பாட்ல இருந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் நம்ம சுட்டிக்காட்ட தயங்குறது கிடையாது. இதை வந்து தேவைக்க எடுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கரூர் மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்காது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நீங்க பாக்குறீங்க மதுரை மாநாட்டில் நடந்த சம்பவம், கரூரில் நடந்த சம்பவம், இது எல்லாத்தையும் காமிச்சு இப்படிலாம் இருந்தா எப்படி, நாங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களை தற்கூரின்னு சொல்றதை நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்ற இந்த ஆளு அரசியலை பொறுத்தளவில் உங்களோட அனுபவங்கிறதோ உங்களோட புரிதல்ங்கிறதோ ரொம்ப குறைவாக இருக்கிறதாக ஒரு பொது கருத்து இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் தற்கூரிகள் அப்படிங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணி இப்போ சமீப காலமாக ட்ரோல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதில் ஒன் இந்தியா தமிழுக்கு கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்து போட்டு நாங்கள் அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது தானே ஒரு மீடியாவோட வேலை. அப்போ அதை நாங்கள் சரியாக தானே செஞ்சுருக்கோம், இதில் எங்கே இருந்து அஜித் அவர்கள் எங்களை கார்னர் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு
மைண்ட் செட்டை நம்மக்கிட்ட புகுத்திட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். இதுக்கப்புறம் இவன் கூட இன்னொருத்த உட்காந்துருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் இந்த மூளைச்சலவை பண்ணுற வேலையை மிக அழகாக தெளிவாக பண்ணுவான். இல்லை வெளில வர்றதா வேணாமா, போகலாமா வேணாமா, இந்த அரசியல் எஸ்ஜே சூர்யா ஐயா மாதிரி பண்ண போகிறோம் நம்ம. அங்கே போய் ஐயா முத்துராமலிங்க தேவரை பார்த்துட்டு ஒரு மாலை போட்டு அங்கே ஒரு 2 மைக்கை பிடிச்சி பேசியிருந்தாருன்னா அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல விஜய் ஒரு கருத்து பேசியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடி தினகரன், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்ல, விஜய் அவர்களும் அன்றைக்கி அங்கே அரசியல் பண்ணியிருப்பார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேவரையாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஜெயந்தி நடந்துச்சு. அதற்கு வந்து புஷியானந்த் அவர்கள் மற்றவர்கள்லாம் போயிட்டு மாலையில் அணிவிச்சாங்க. பட் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து பார்த்து அந்த மாலையெல்லாம் போட்டு ஒரு மரியாதை செஞ்சார். பட் இவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏன் அங்கே போகல, ஏன் அங்கே போய் பேசுகிற, அங்கே போய் பேசியிருந்தா அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஆச்சு, அதுதானே இன்றைக்கி தேவை. அவர் ஒன்று பேசியிருந்தாருன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்லாம் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, அவங்க ஒன்று பேசியிருப்பாங்க, இது ஏன் விஜய் தவிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு நம்மளை வந்து எப்படி திசை மாற்றானா, ஆமாம் ஏன் விஜய் அவர்கள் வெளில போய் பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பேசினா என்ன, பேசினா தானே அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அரசியலை சரியில்லை, நாங்கள் இத்தனை வருஷமாக காலங்காலமாக 75 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல் தான் சரியான அரசியல், அந்த மோடுக்குள்ளே, அந்த பிளானுக்குள்ளே, அந்த ஃப்ரேமுக்குள்ளே விஜய் அவர்கள் வராமல் வெளியிலிருந்து என்ன சொல்கிறது எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கே ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரா உங்களுடைய தலைவர், இவரா வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிட போகிறாரு, இவரா வந்து தமிழ்நாட்டில் தலையெழுத்தை மாற்றிட போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய கேள்விகளை இவங்க கேட்பாங்க. இவங்களோட மீட்டிங்கில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமான கேள்விகளை கேட்கறதுக்கான ஆட்கள் அங்கே இருப்பாங்க. அது போக விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு சில பேரை உட்கார வச்சு கேள்விகளும் கேட்பாங்க. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மையான விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே வரணும். ஏன் கேட்டிங்கன்னா அங்கே உட்கார்ந்துருக்கிறதுல விஜய் ஆதரவாளர்கள் இருக்கலாம், விஜய் ரசிகர்கள் கூட இருக்கலாம். பட் இவங்கள மாதிரி பணம் தின்னு கொட்டை போட்டு அரசியல் படித்து அரசியல் பழகின திமுகவே வந்து கொத்தடிமையாக வேலை பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கும், இந்த கூட்டங்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கிறதுக்கும், சாதாரண ஒரு பாமரன் போய் உட்காந்து அவர்கள்ட்ட வாதம் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் எப்பயுமே நல்லா வாதாடக்கூடிய நபர்கள் கூட போய் பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். யாராவது இவர்களை கேள்வி கேட்டோம்னா அவங்ககிட்ட உட்காந்து இவங்க இன்டர்வியூலாம் பண்ண மாட்டாங்க. சரியாக கேள்வி கேட்க தெரியாதவர்களே, இல்லை அப்படியே கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை ஈஸியாக மடக்கி அதற்கான பதிலை தூக்கி இவங்க போடுற மாதிரி ஒரு டைப்பாக அமைஞ்சால் மட்டும்தான் அங்கே போய் உட்காந்து இந்த வேலையை செய்வாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணும்? விஜய் ஆதரவாளர்கள் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, சரி நடுநிலையாக ஒரு பையன் சில விஷயங்கள் பேசுகிறான், அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து சரியாக தானே இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்கள் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது மதுரை அப்படின்னும் போது நாளைக்கு திருச்சி, நாளைக்கு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா இப்படி போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் சரியான அரசியல் கிடையாது, அது தவறான அரசியல், அது வந்து பண்ணையார் அரசியல், அது வந்து வீட்டுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய அரசியல், மக்களுக்கான அரசியல் கிடையாது. மக்களுக்கான அரசியல்னால் களத்தில் இறங்கணும், மக்களுக்கான அரசியல்னால் களத்தில் நின்று போராடணும், அவங்க கூட வந்து எப்பயுமே வந்து நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை தான் இவங்க வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அந்த அரசியல் அமைப்பில் இருந்து கொஞ்சம் விலகி தான் தளபதி அவர்கள் புதிய அரசியலை கொண்டு வர்றார். எதற்கு போராடணும், எதற்கு போராடக்கூடாது, போராட்டம் செய்தால் அந்த போராட்டத்துக்கான வீரியம் எந்த அளவுக்கு இருக்கணும், அதனால் பலன் இருக்கா இல்லையா அப்படின்ற பல விஷயங்களை ஆராய்ஞ்சு தான் அவர் இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம மக்களுக்கும் அரசியல் தலைவர்கள்னாவே உடனே இறங்கி போராடணும், நமக்காக குரல் எழுப்பணும், நம்மளை வந்து பார்த்துடணும், நம்மளை வந்து உடனே கேட்டுட்டு அண்ணம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, சரியாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடணும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளே பார்த்து பழகினவங்களுக்கு புதிய டைப் ஆஃப் ஒரு அரசியலை கொண்டு வரும்போது மக்கள் மனசில் போய் சீக்கிரமாக ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. அப்போ இந்த விஷயத்தை இவங்க ரொம்ப ஈஸியாக அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. இப்போ போராட்ட அரசியல் தேவை தான், ஆனால் எப்போ தேவை அப்படின்றது ஒன்று இருக்குது. அஜித்குமார் இறந்து விட்டால அந்த இறப்புக்கு தளபதி அவர்கள் போராடினார். பட் அது போராட்டம் அதோட முடிஞ்சிருச்சு மற்ற கட்சிக்காரர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை நான் போராட்டம் பற்றியா, உனக்காக நிற்கிறேன் பார்த்தியான்னு மக்கள்கிட்ட காமிச்சிட்டு அவன் அடுத்த பழம் பார்க்க போயிடுவான். ஆனால் அதே விஷயத்துக்கு கோர்ட்டு வரைக்கும் போனது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம். ஸோ இப்படி எந்த விஷயத்துக்கு போராடணும், போராட்டம் மட்டும் செய்யாமல் அதற்கான தீர்வை நோக்கி சட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தலைவர் தான் தளபதி அவர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கரூர் சம்பவத்துக்கு இது வேறு அரசியல்வாதியாக இருந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் அவர்கள் மிகப்பெரிய மௌனத்தை சாதித்து அந்த மௌனத்தின் மூலயமா பல மக்களை வென்றெடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காரு. இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவரை இன்னி வரைக்கும் இந்தியா பார்த்ததில்லை அப்படின்றது தான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருந்த அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல்.
ஒவ்வொரு ஜாதியை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாதி அரசியல், அதுக்கப்புறம் மது அரசியல், அதுக்கப்புறம் வந்து போதை அரசியல், இப்படி பல அரசியலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அரசியல் இருந்தெல்லாம் ரொம்ப தூரமாக விஜய் அவர்கள் தள்ளி நிற்கிறனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவனுடைய அந்த பேட்டியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய அந்த தினத்தன்னைக்கு விஜய் ஏதாவது பேசி அதை வச்சு கான்ட்ரவர்சி ஆகி அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களே ஒழிய அவர் செய்யக்கூடிய, அவர் எடுத்து வைக்கக்கூடிய புதுவையான அரசியலை இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்கணும். ஸோ நீங்கள் அதை யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுசடிங்க பண்ணுற, இந்த மாதிரி கழுசடிங்க பேசுகிற விஷயத்தை நீங்கள் கூர்த்து கவனிக்க மாட்டீங்க. இல்லை நான் மீண்டும் இவங்கள மாதிரி வீடியோ தான் போய் பார்ப்பேன், இவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க நான் கேட்பேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய நிலைப்பாட்டு உரிமை, அதை நம்ம ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கப்புறமா அதற்கான கேள்விகளை நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். பட் அந்த கேள்வியை நீங்கள் எங்கே யார்கிட்ட வைப்பீங்க அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். ஏன்னா அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி நம்மகிட்ட தான் கொண்டாந்து வைப்பீங்க. நம்மகிட்ட கொண்டாந்து வைக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி கழிச்சிட்டிங்க பேசுகிறத பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி தேவை என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக்கழகம் என்ன செய்யுது, தமிழக வெற்றிக்கழகம் இந்த அரசியலில் என்னென்ன விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கிறது, எப்படி காய் நகர்த்தி போகுது, என்ன மாதிரியான சின்னங்களுக்கான சின்னங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு போகுது, அதுக்கப்புறமா கூட்டணி பற்றின அடுத்த விஷயங்கள் என்ன, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பற்றின விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவும் வளரும், அரசியல் புரிதலும் வளரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.